சென்டர் சீட் ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்ற நாள் 28/8/2026 வெள்ளிக்கிழமை, சதயம் நட்சத்திரம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பல மடங்கு பெருகி உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நீங்கள் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கும் அதற்குரிய நீங்கள் ஒப்பந்தங்களில் கையெழுத்துக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. உங்களுடைய வாகனம் மற்றும் உங்களுடைய நிலபுலம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும், உங்களுடைய வீடு மற்ற எல்லா விஷயங்களிலும் நீங்கள் சிறப்பான நல்ல முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் காட்டுகிறது. அரசு வகையிலே நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைத்து அதன் மூலமாக அங்கீகாரங்களை பெற்று நீங்கள் காரியங்களை முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். காலையிலிருந்தே நீங்கள் ஓய்வின்றி செயல்படக்கூடிய நாளாகவும், சிறப்பான செயல்களை செய்து அந்நியர்களின் உதவிகளை பெறக்கூடிய நாளாகவும், தொழிலிலே நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களை பெறக்கூடிய நாளாகவும், சிறப்பான பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் எதிர்பாராத நபர்களினால் நீங்கள் சிறந்த ஆதாயங்களை பெறக்கூடிய நாளாகவும், தக்க சமயத்தில் நல்லவர்களுடைய உதவிகளை பெற்று நீங்கள் முன்னேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். 2-3 நாட்களாக நீங்கள் முடியாத விஷயங்கள் இன்று படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தந்தை வழி உறவுகளிடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இன்று சுமூகமான சூழ்நிலை அமையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் காட்டுகிறது. இந்த நாளிலே நீங்கள் செய்கின்ற சிறு சிறு தான தர்மங்கள் உங்களுக்கு பல வகையிலும் புண்ணியங்களை தேடி தரும் நாளாக இந்த நாள் விளங்கும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் சென்று கொண்டிருப்பதால் இன்று நீங்கள் வழக்கமான பணிகளை மட்டுமே செய்வது நல்லது. புதிய செயல்களை தொடங்குவதற்கு முன்பாக நீங்கள் அதை யோசித்து செயல்படுவது நல்லது. முக்கியமாக நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பதும், இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும், ஓய்வின்றி உழைப்பதையும், நீண்ட நேரம் கண் விழித்து வேலை செய்வதையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. மற்றபடி நீங்கள் சிறப்பான சில செயல்களை இன்று செய்து சில நல்ல பலன்களையும் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள். சிறப்பான நல்ல விஷயங்களை நடைபெறும் நாளாகவும், வாழ்க்கை துணையிடம் இருந்த சில பிரச்சனைகள் நீங்கி இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக செலவிடும் நாளாகவும், எல்லோருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் நாளாகவும், நீங்கள் புதிய புதிய வேலைகளிலே சேரக்கூடிய நாளாகவும், புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் நாளாகவும், பெரியவர்களுடைய ஆசிகளை பெறக்கூடிய நாளாகவும், உங்களுடைய தாத்தா பாட்டனார் அவர்களுடைய ஆசிகளை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியராசிக்காரர்கள். எடுத்த செயல்களிலே வெற்றி, நிறைவான மகிழ்ச்சி, ஆரோக்கியமான நல்ல செயல்பாடுகள், உடல் ஆரோக்கியம் எல்லாம் மேம்பட்டு சுறுசுறுப்பாக செயலாற்றுவதும், ஓய்வின்றி உழைத்த வேலைகளுக்கு நல்ல பலன்களை அடையக்கூடிய நாளாகவும், எல்லா வகையிலும் நீங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்று சில மனக்குழப்பங்களுக்கு ஆளாகக்கூடிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது. முக்கியமாக நீங்கள் செயல்களிலே சிறு சிறு தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் காட்டுகிறது. பிள்ளைகள் வழியிலே நீங்கள் அவர்களுடன் சிறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நாளாகவும் காட்டுகிறது. இருந்தாலும் மாலைக்கு பிறகு அவைகளெல்லாம் நீங்கி சற்று அமைதியான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கும் நாளாகவும் இருக்கிறது. இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலே சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மண்மனை பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கள் மற்றும் எல்லா வாகன யோகங்களை பெறக்கூடிய நாளாகவும், நண்பர்களின் உதவிகளை பெறக்கூடிய நாளாகவும், அரசு வகையிலே நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. இந்த நாளிலே நீங்கள் ஓய்வின்றி உழைக்கக்கூடிய நாளாகவும், உங்களுக்கு தக்க சமயத்திலே நல்லவர்களின் தொடர்பு ஏற்பட்டு அவர்களினால் நல்ல செயல்களை முடிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். காலையிலிருந்தே நீங்கள் நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய பாதையிலே செல்வதும், சிறந்த ஒரு நிர்வாகத்திறனும் உங்களிடம் காணப்படும். நீங்கள் கொண்ட கொள்கையிலே நீங்கள் உறுதியாக செயல்பட்டு அதை முடிக்கும் நாளாகவும், எந்த செயலையும் நாம் எடுத்தோம் முடித்தோம் என்று மனம் சந்தோஷப்படக்கூடிய நாளாகவும், இளைய சகோதரர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் உங்களால் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்று சில தடுமாற்றமான விஷயங்களும் உங்கள் பேச்சுகளிலே நிதானமும் தேவைப்படும் நாளாகவும் இருக்கிறது. நீங்கள் எதை பேசினாலும் அது வேறு விதமாக அர்த்தம் கொள்ளக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அதனால் உங்கள் வேலைகளை செய்து சற்று மௌனமாக கடந்து செல்வது நல்லது. மற்றபடி வேலைக்கு நீங்கள் உணவுகளை சாப்பிடுவதும், வெளி உணவுகளை தவிர்ப்பதும் இன்றைய நாளிலே உங்களுக்கு நன்மைகளை தரும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இன்று ராசிக்குள்ளேயே சந்திரன் இருப்பதால் சற்று மனக்கலக்கங்கள் எல்லாம் உண்டாகி அவைகள் படிப்படியாக சரியாகி மாலையில் சந்தோஷமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். நீங்கள் பார்க்க வேண்டிய நபர் உங்களை வந்து சந்திக்கும் நாளாகவும், அவரால் நீங்கள் சில நன்மைகளை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். எதிர்பாராமல் நீங்கள் செய்த சில உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு நல்ல புண்ணிய பலன்களை தேடிக் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும்.
அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் இன்று செலவுகளை தவிர்க்க முடியாத சூழ்நிலையும் நீண்ட தூர பயணங்களினால் செலவுகளையும் வீட்டு பராமரிப்பு விஷயங்களிலே சிறு சிறு பிரச்சனைகளையும் அவைகளை சரிப்படுத்துவதற்காக நீங்கள் சிறு தொகையை கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். இருந்தாலும் உங்களுக்கு எந்த வகையிலும் லாபம் குறையாமல் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு கிடைத்து மூத்தோருடைய ஒத்துழைப்பும் ஆலோசனையும் கிடைத்து அவைகளிலிருந்து நீங்கள் பரிபூர்ணமாக நல்ல பலன்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும்.